என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு மைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ கிடையாது, அன்பாக்சிங்ன்னு சொல்லலாம் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு 1 இயர் 1 1/2 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து நான் சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது. பட் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட சேனலுக்கு வந்து நான் மைக் வாங்கினது. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 600, 700 நினைக்கிறேன். ஸோ அந்த மைக் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மைக்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைக் தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. சைட்ல இருக்க சவுண்டையும் வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம பேசாம இருக்கோம், இல்ல நம்ம பேசிட்டே இருக்கும்போது இந்த வண்டி போறது, அதெல்லாம் வந்து அந்த மைக்ல வந்து கேட்கும். ஸோ இப்ப நான் வாங்கிட்டு இருக்க மைக் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சவுண்டெல்லாம் ரெட்யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மைக் எனக்கு வாங்கி குடுத்துருக்காங்க. பட் நான் மைக்கு கேட்கல. பட் என்னோட ஹஸ்பண்டே வந்து வெளில போகும்போதெல்லாம் விளாக் எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஸ்பாட்ல எதுவும் பேச முடிய மாட்டேங்குது. ப்ளஸ் நம்ம பின்னாடி இருந்தா வாய்ஸ் குடுக்க முடியுது. அந்த மைக் இருந்ததுன்னா, அவ்வளோக்கு வந்து நல்லா இல்லன்ற மாரி நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் என்னோட ஹஸ்பண்ட் தான் Google அதுக்கப்புறமா YouTube அது இதுன்னு சர்ச் பண்ணி எனக்கு ரொம்ப காசு செலவு பண்ணவும் மனசு வராது. ஸோ நான் நெறைய பட்ஜெட்ல வாங்கி குடுத்தா பயந்துருவேன் அப்படின்றதுனாலயா, இல்ல என்னோட சேனல் இன்னும் வளரல அப்படின்றதுனாலயான்னு தெரியல. பட் எனக்கு வந்து மைக் வந்து ஒரு நல்ல மைக் தான் வாங்கி குடுத்துருக்காங்க. நானும் அவங்க வாங்கி குடுத்ததுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்தேன். ரொம்ப பேச வேணாம். சரி வாங்க அந்த மைக் வந்து என்ன மைக் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து அமேசான்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்கி குடுத்த மைக். நான் ஆல்ரெடி இத ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். ஸோ பாக்ஸ் வந்து இப்படி இருந்தா அமேசான்ல வந்தது. இது வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் ஹஸ்பண்ட் எனக்கு இத ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு. நான் அமேசான்ல எதுவும் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கால் பண்ணி, "உனக்கு தான் நான் அது வந்து சர்ப்ரைஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பாரு" அப்படின்னாங்க. ஸோ அப்படி சர்ப்ரைஸா வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இது ஆக்சுவலா என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிரினாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது என்ன கம்பெனிலாம் எனக்கு தெரியல. பட் இது நானுமே வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இது நெறைய பேர் நல்லா இருக்குன்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. நான் இன்னும் இத யூஸ் பண்ணல. வாங்கி அப்படியே இருக்கு. அண்ட் இத ஓப்பன் பண்ணோம்னா, இதுக்குள்ள எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு வாரண்டி கார்டு தான் இருக்கு. சரி நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் இதுக்குள்ள அம் ஒரு ஒயிட் கலர் கவர்ல வந்து இது நார்மலா நம்ப காதுல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏர்பட்ஸ் அதே மாதிரி இருக்கிற ஒரு பாக்ஸ்க்குள்ள வந்து இந்த மைக் இருக்கு. ஸோ இது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த கேட்டலாக் மாரி குடுத்துருக்காங்க. அண்ட் அதோட நம்ப ஆப்பிள் ஃபோனுக்கு யூஸ் பண்ற இது சார்ஜ் பின்னா, இது என்னதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது கூட வந்து இந்த சைட்ல ஒரு கேபிள் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த பாக்ஸ வந்து சார்ஜ் போடுறதுக்கு. பிளஸ் இதில இன்னும் வந்து ஒரு ஃபெசிலிட்டீஸ் பார்த்தேன். அத நான் உங்களுக்கு பேசும்போது சொல்றேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜ் கேபிள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது. என்னன்னா, இதில வந்து 2 சைடுமே இருந்தது. இது என்ன பர்ப்பஸ்க்காக 2 சைடு குடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆ இது வந்து நம்ம கனெக்ட் பண்றது நம்ம சார்ஜர்ல. இது 2 போர்ட் குடுத்துருக்காங்க. ஒண்ணு ஆப்பிள் ஃபோனா என்னன்னே தெரியல. 2 போர்ட் குடுத்த மாரி இந்த சார்ஜ் கேபிள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மைக்க பார்க்கலாம். இந்த மைக் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. என்னோட அந்த மைக் பார்த்தீங்கன்னா, தனியா நம்ம மொபைல் சார்ஜ் பண்ற மாரி இந்த மைக் வந்து நான் சார்ஜ் பண்ணணும். அத நான் வெளியில எடுத்துட்டு போறேன்னா, சார்ஜரோட சேர்த்து எடுத்துட்டு போணும். பட் இது வந்து ஆக்சுவலா இதுக்குள்ளேயே சார்ஜ் ஆயிக்கும். இத மட்டும் நம்ம சார்ஜ் போட்டா போதும். நம்ம ஏர்பாட்ஸ் யூஸ் பண்றோம்ல அதே மாரி. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசீவர் அழகா ஒரு ரிசீவர். அண்ட் அதுக்கப்புறம் இதோட பார்த்தீங்கன்னா 2 மைக்கு. நம்ம வெளிலலாம் போனோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 மைக் குடுத்துருக்காங்க இது கூட. இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா வாய்ஸ் ரெட்யூஸ் பண்ணுன்ற மாரி இதுல போட்டிருந்தாங்க. நான் வந்து YouTubeல பார்த்தேன். அண்ட் என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க. 3 டைப்பா வந்து ரெட்யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வாய்ஸ் ரெட்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து நான் வெளியில போகும்போது உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். வாய்ஸ் எந்த அளவுக்கு ரெட்யூஸ் பண்ணுதுன்னு. அதே மாதிரி இந்த ரிசீவர் இத நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னும்போது, ஃபோன்ல சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்ட்டா, நம்மளோட சார்ஜர் வந்து இதில கனெக்ட் பண்ணி மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கலான்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க. இப்ப இந்த ரிசீவர் மொபைல்ல கனெக்ட் ஆகுது அப்டின்னா, அண்ட் இந்த பக்கத்துல இருக்கிறதுல வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது வழியா சார்ஜும் ஏத்திக்கலான்ற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருந்தாங்க. நான் பார்த்தேன். இது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நெறைய பேர் இந்த மைக் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மைக் என்னோட சேனலுக்கு வாங்கியிருக்கேன். இது அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2500க்குள்ள பிரைஸ் வருது. 2200 நெனைக்கிறேன் எங்க மாமா அமேசான்ல வாங்கும்போது. ஸோ இது வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு? அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீ அதே மாதிரி
வெளியில இத வாய்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்றதுன்றதையும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மைக் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இதுல. லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, இதில வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு க்ரீன் லைட் எரியறது தெரியும். ஆக்சுவலா இது வந்து நம்ம அந்த ரிசீவர் வந்து நம்ம அதில கனெக்ட் பண்ணலனா ரெட் லைட் எரியும். அந்த ரிசீவர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா ரிசீவர்ல ரெட் லைட்டும் அண்ட் இதில வந்து க்ரீன் லைட்டும் ஸ்டேபிளா எரியும். இன்கேஸ் இது ரிசீவரோட கனெக்ட் ஆகலன்னா அந்த க்ரீன் லைட் பிளிங்க் ஆயி எரியும். இப்போ வந்து நான் மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மைக்ல உங்களுக்கு நார்மலா நான் அப்ப பேசினதுக்கும், இப்ப பேசினதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் இது வந்து சத்தத்தெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னு இருக்காங்க இல்லையா? அத வந்து நம்ம வெளியில போயிட்டு செக் பண்ணலாம். இது ரொம்ப காம்பேக்ட்டா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இது எவ்வளோ வருஷத்துக்கு வரும்ன்றது வந்து நான் இன்கேஸ் இது வந்து ஒரு 2, 3 வருஷம் வருது அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நான் ரிவ்யூவா போடுறேன். ரொம்ப வருஷம் யூஸ் பண்றேன், நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. இது வாய்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்றதுன்றத வந்து நான் வெளியில போகும்போது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்.